23/10/2023. இன்னைக்கு கேள்விகள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, எப்போது தந்தை வருகிறார்? அதனுடைய பதில் என்னன்னா, எப்போது தேவி தேவதா தர்மம் மறைந்து விடுகிறதோ அப்போது தந்தை வருகிறார். மறைஞ்சிருக்கிற நேரத்தில், அவருக்கு வேலை கிடைக்கிற நேரத்தில் தான் வர முடியும், வேலை இருக்கிற நேரத்தில் தான் வர முடியும். அதனால தர்மம் மறைஞ்சிருக்கிறதுனால அந்த தர்மத்தை படைக்கிறதுக்காக இங்கே வராரு. இரண்டாவது கேள்வியில், புத்தியில் எதை வைக்க வேண்டும்? அதனுடைய பதில் என்னன்னா, இப்போது நாடகம் முடிய போகிறது, நாம் வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். ஆகையால் போகும்போதும் வரும்போதும் இந்த நினைவில் இருக்க வேண்டும். இதுதான் மன்மனா பவ மத்தியாஜி பவ என்பதன் அர்த்தம். நாடகம் முடிய போது எங்க போறேன்? நான் வீட்டுக்கு போறேன். இது புத்தியில் இருக்கணும். மூன்றாவது, நாம் இப்போது எதை தாரணை செய்ய வேண்டும்? எதை தாரணை செய்ய வேண்டும்? பதில் என்னன்னா, சத்கதிக்கான அனைத்து லட்சணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். சத்கதிக்கு உண்டான அனைத்து லட்சணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். அனைத்து குணங்களும் 16 கலைகளும் நிரம்பியவர் ஆக வேண்டும். இன்னும் 3 இருக்கு. என்னென்ன? அதனால தான் பாபா முற்றுப்புள்ளி வைக்கல, எக்ஸட்ரா போட்டிருக்காரு. டபுள் அஹிம்சவாதி ஆகணும், யாருக்கு ஹிம்சை தரக்கூடாது, சம்பூர்ண நிர்வீகாரி ஆகணும், மரியாதா புருஷோத்தம்னா. நான்காவது கேள்வி, உடனடி பலனுக்கு அதிகாரி எப்படி ஆவது? பிரத்யக்ஷ பலன் நமக்கு கிடைக்கணும். இப்பப்போ செய்கிறோம், அப்பப்போ. இப்போ உதாரணத்துக்கு யோகா பண்ணுறீங்க, உடனே உங்களுக்கு ஒரு குஷி வருது. ஏதாவது ஒரு சேவை, கர்மனா சேவை செய்கிறீங்க, செய்யும்போது யாராவது பாராட்டுறாங்க, இல்லை ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, உடனடியான பலன் கிடைக்குது இல்லையா? அப்போ அது நமக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு வழி அமைச்சு கொடுக்கும். அது மாதிரி உடனடியான பலனை அடைவதற்கு அதிகாரி யாரு, அவங்க எப்படி ஆகிறாங்க? அதனுடைய பதில் என்னன்னா, சங்கம யுகத்தில் உயர்ந்த வழி மூலம் உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்கள் தான் உடனடி பலனுக்கு அதிகாரி ஆவார்கள். இந்த சங்கமயுகத்தில் உயர்ந்த வழியும் கிடைச்சிருக்கு, அதே நேரத்தில் உயர்ந்த கதியும் கிடைச்சிருக்கு, நிலையும் கிடைச்சிருக்கு. இது ரெண்டத்தினுடைய ஆதாரத்தில் தான் நீங்கள் உடனடியான பலனை அடைவதற்கு அதிகாரி ஆவீர்கள். 5வது கேள்வி, நிரம்பியவர் யார் ஆகிறார்கள்? சம்பன்னமா யார் ஆவாங்க? அதனுடைய பதில் என்ன? திட சங்கல்பத்துடன் ஒவ்வொரு அடியிலையும் யார் தந்தையை பின்பற்றுகிறார்களோ அவர்களே நிரம்பியவர் ஆவார்கள். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸில், சக்திசாலியான ஆத்மாக்கள் ஒருபோதும் டேஸிற்கு ஆளாக மாட்டார்கள், தொந்தரவுக்கு ஆளாக மாட்டார்கள். 2வது, இல்லற விவகாரங்களில் இருந்து டேஸ் போல டேஸ் ஆக வேண்டும், தாமரை மலர் போல தூய்மை ஆக வேண்டும். 3வது, டேஸில் வரக்கூடிய மணிகள் கோடியில் சிலர்தான். மாலையில் வரக்கூடிய மணிகள் கோடியில் சிலர்தான். அடுத்து, டேஸ் தான் கண்டிப்பாக மாயாவின் மீது டேஸ் அடைய வைக்கிறது. சர்வசக்திவான் தான் கண்டிப்பாக மாயின் மீது வெற்றி அடைய வைக்க முடியும். சர்வசக்திவான் பாபாவால் தான் மாயா மீது வெற்றி பெற வைக்க முடியும். 5வது, டேஸ் அடைய வேண்டும் என்றால் நன்றாக படிக்க வேண்டும். உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் படிப்பை நன்றாக படிக்கணும். படிப்பு தான் ஆதாரன்ட்டார். எல்லாத்துக்கும் படிப்பு கேட்டால் தானே சேவை செய்வோம், சேவை செஞ்சால் தானே பதவி கிடைக்கும். நேற்று கூட சொன்னார் இல்லையா பாபா, அந்த சேவை செய்யுங்க, அப்போ நீங்கள் உயர்ந்த பதவி பெறலாம். அப்படி அந்த பாயிண்ட்டை கேட்டால் தானே நம்ம என்ன பண்ண முடியும்? சேவை செய்ய முடியும். அதுபோல் படிப்பு தான் உயர்ந்த பதவிக்கு ஆதாரம்.
ஓம் சாந்தி.